தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதாவின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக அப்பல்லோ மருத்துவமனை தெரிவித்துள்ளது. அது குறித்த தகவல்களை செய்தியாளர் ரகுவரனிடம் கேட்கலாம். ரகுவரன், முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து மருத்துவமனை நிர்வாகம் என்ன விளக்கம் அளித்துள்ளது? அதாவது காய்ச்சல் மற்றும் நீர்சத்து குறைபாடு காரணமாக அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த மாதம் 22ஆம் தேதியிலிருந்து சிகிச்சை பெற்று வரும் முதலமைச்சர் ஜெயலலிதா நல்ல உடல் நலத்துடன் இருப்பதாக அப்பல்லோ நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. மேலும் அவருக்கு தொடர் மருத்துவ கண்காணிப்பு தேவைப்படுவதால் அவர் மருத்துவமனையில் தொடர்ந்து நீண்ட நாட்கள் இருக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக மருத்துவமனை நிர்வாகம் நேற்று தெரிவித்திருந்தது. நீர்சத்து மற்றும் காய்ச்சல் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுக்கு தொடர் சிகிச்சை அப்பல்லோ மருத்துவமனையில் கொடுக்கப்பட்டு வருகிறது. மற்றும் கடந்த அவரது உடல்நிலை எந்த அளவில் முன்னேற்றம் ஏற்படுகிறது என்பது தொடர்பாக அப்பல்லோ நிர்வாகம் தொடர்ந்து அறிக்கைகளை கொடுத்து வருகிறது. அதன் அடிப்படையில் கடந்த 2 மற்றும் 3ஆம் தேதி கொடுத்த அறிக்கைகளில் அவருக்கு தொற்று இருப்பதாகவும் அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த 30ஆம் தேதி லண்டனில் இருந்து மருத்துவர் ரிச்சர்ட் அவர்கள் முதலமைச்சரை பார்த்ததாகவும் அவர் முதலமைச்சரை நேரில் பார்த்து அதற்கு தொற்று ஏற்பட்டதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவித்தார்கள். மேலும் நேற்றும் ரிச்சர்ட் லண்டனிலிருந்து வந்து முதலமைச்சரை சந்தித்து அவருக்கு மருத்துவ சோதனைகள் செய்து என்னென்ன மருத்துவ சோதனைகள் செய்ய வேண்டும் என்பது என்னென்ன மருந்துகள் கொடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தி இருப்பதாக தெரிவித்தார்கள். மேலும் கடந்த 5ஆம் தேதியிலிருந்து கடந்த 3 நாட்களாக இன்று வரை எய்ம்ஸ் மருத்துவர்கள், இதய சிகிச்சை நிபுணர்கள் மற்றும் நுரையீரல் தொற்று தடுப்பு மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். 3 மருத்துவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர்கள் தொடர்ந்து முதல்வருக்கு சிகிச்சை அளித்திருக்கிறார்கள். இன்றும் அந்த மருத்துவர்கள், எய்ம்ஸ் மருத்துவர்கள் முதல்வருக்கு சிகிச்சை அளிப்ப இருப்பதாக தெரிவித்திருக்கிறது அப்பல்லோ மருத்துவம். ரகுவரன், இன்று ஏதேனும் சிறப்பு மருத்துவ குழு முதலமைச்சருக்கு சிகிச்சை அளிக்க வாய்ப்பு இருக்கிறதா? அதாவது அப்பல்லோ மருத்துவமனை ஏற்கனவே நேற்று அறிவித்திருந்ததுபடி 5ஆம் தேதி எய்ம்ஸ் மருத்துவ குழு முதலமைச்சரை இரவு 2 மணி நேரம் அவரோட நேரில் ஆய்வு செய்ததாகவும் அவர்கள் மருத்துவ அறிக்கைகளை படித்ததாகவும் அதன் அடிப்படையில் அந்த மருத்துவ குழு நீண்ட நாட்களுக்கு மருத்துவமனையிலேயே தங்கியிருந்து அவர் சிகிச்சை பெற வேண்டும் என்று அறிவுறுத்தியதன் அடிப்படையில் தான் முதலமைச்சர் மருத்துவமனையில் இருக்கிறார் என்று தெரிவித்தது. மேலும் நேற்றும் அந்த மருத்துவ குழு முதலமைச்சரை நேரில் சந்தித்து அவர் மருத்துவ பரிசோதனைகள் செய்ததாகவும் இன்றும் அந்த மருத்துவ குழு முதல்வரை சந்திக்க இருப்பதாகவும் மேலும் அவர்கள் கொடுத்த ஆலோசனையின் அடிப்படையிலேயே மருந்துகள் முதலமைச்சருக்கு வழங்கப்பட்டிருப்பதாகவும் மருத்துவமனை நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மணிமாறன். ரகுவரன், அதிமுக முக்கிய நிர்வாகிகள் வந்து போற அந்த இடம் என்றதால பாதுகாப்பு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு செய்யப்பட்டிருக்கு? அதாவது அப்பல்லோ மருத்துவமனையில் கடந்த மாதம் 22ஆம் தேதி முதலமைச்சர் ஜெயலலிதா அனுமதிக்கப்பட்டார். அப்போதிருந்தே இந்த பகுதி முழுவதும் காவல்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அப்பல்லோ மருத்துவமனைக்கு வரக்கூடிய நுழைவாயில் மற்றும் வெளியேறும் நுழைவாயில் அனைத்துமே காவல்துறை கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறது. மருத்துவமனைக்கு உள்ளே செல்லக்கூடியவர்கள் அனைவரும் பரிசோதனைக்கு பிறகே அனுமதிக்கப்படுகிறார்கள். இந்நிலையிலே நோயாளிகளுக்கு எந்தவித சிரமமும் ஏற்பட்டுவிடக்கூடாது, தொண்டர்கள் குவிய தொங்க இருப்பதால் நோயாளிகளுக்கு எந்தவித சிரமமும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காகவும் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் தொண்டர்கள் இங்கே மருத்துவமனையில் நிற்பதனால இங்க இருக்கக்கூடிய அதிமுக நிர்வாகிகள் தொண்டர்களிடம் விளக்கம் அளிக்கிறாங்க. முதலமைச்சர் நல்ல நிலையில் இருப்பதாக அவங்க விளக்கம் கொடுத்து அவங்க அனுப்பி வைக்கிறாங்க. மணிமாறன்.